Hi dears, welcome to Maithili Raj Health and Beauty channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பதிவு பார்க்க போறோம்னா இன்னைக்கு நம்ம லேடிஸ்க்கான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் சொல்லலாம்னு இருக்கேன். எல்லாருமே வந்து நோஸ் பின் போட்டிருப்பீங்க, அதாவது மூக்குத்தி போட்டிருப்பீங்க. போடாதவங்களுக்காக பதிவு. நிறைய பேர் வந்து டைமண்ட் ரிங்ஸ் வந்து போட்டிருப்பீங்க. போடாதவங்களும் இதை பற்றின விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது வைர மூக்குத்தி அணிவதனால் என்னென்ன பலன் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு திங்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன். இது வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. இன்னொன்று வந்து உங்களோட அழகு மேம்படுத்துவதுக்கும் மற்றவங்க கிட்ட உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் இந்த வைர மூக்குத்தி வந்து பயன்படுது. வைர மூக்குத்தி அணிவதால் பொதுவாக மூக்குத்தி போடும்போது வலது பக்கம் மூக்குத்தி குத்துற பழக்கம் தான் நம்மளோட நாட்டில், அதாவது சவுத் இந்தியாவில் அந்த பழக்கம் இருக்கிறது இல்லையா. ஸோ வலது பக்கம் மூக்குத்தி குத்துறதுனால கர்ப்பப்பையை வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ண முடியும். அதோட ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மூக்குத்தி குத்துற இடத்துல தான் இருக்குது. எப்பயுமே சின்ன வயசுலேருந்து மூக்கு குத்துறதுனாலும் நம்மளதில் கல்யாணத்துக்கு முன்னாடி கட்டாயம் மூக்கு குத்தி விடுவாங்க. ஸோ இதுதான் அதற்கு காரணம். பெரியவங்க அந்த காலத்தில் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கே தெரியாமல் நம்மளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கான நிறைய விஷயங்கள் செஞ்சிட்ருக்காங்க. அதில் ஒன்று தான் இந்த மூக்கு குத்துதல். சரி, இந்த மூக்கு குத்துறதுல என்னப்பா இருக்குது பெருசாக அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்போம். ரொம்ப பெனிஃபிட்ஸ், ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னால் இது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து ரொம்ப அழகாக முகப்பொழிவு. வைர மூக்குத்தி அணியும் போது முகம் வந்து ரொம்பவே ஜொலிக்கக்கூடிய ஒரு தன்மை. உங்களுக்கு அந்த மகாலட்சுமியோட அருள் கடாட்சம் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் பொய்யெல்லாம் இல்லை, உண்மையான விஷயத்த தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா. நான் மோர் தென் பார்த்தீங்கன்னா ஒரு 15 இயர்ஸ்க்கு மேலே நான் போட்டுட்ருக்கேன். நோஸ்பின் வந்து எனக்கு அவங்களோட ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 1 சென்ட் 2 சென்ட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் இது வந்து சென்ட் வைஸில் தான் விற்பாங்க. அந்த கணக்கில் நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கும், அதாவது பெண் குழந்தைகள் பொதுவாக மூக்குத்தி போடுறதுனால இன்னொரு விஷயம், ஆன்மீக ரீதியான விஷயங்களையும் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு வந்து அந்த யூனிவர்சலோட டைரக்ட் கனெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதனால் நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் சொல்கிற விஷயத்த மற்றவங்க இல்லைன்னு சொல்லாமல் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இது ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. இன்னொன்று கண் திருஷ்டி. மற்றவங்களோட பொறாமை அப்படின்ற ஒரு விஷயம் உங்களை தாக்காது. ஏன் நான் வைர மூக்குத்தி தான் போடணுமா, நான் கம்பல் போட்டுக்கலாமா அப்படின்லாம் நிறைய கொஷின்ஸ், அதாவது வேண்டாவிதமான நிறைய கேள்விகள் நம்மள பல பேருக்கு கேட்கக்கூடிய ஒரு தன்மை இருக்காங்க. இப்போது ஒருத்தரை நம்ம பார்க்கும்போது அவங்களோட முகத்தை தான் பார்ப்போம். முகத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியக்கூடிய விஷயங்கள் மூக்குத்தி, கண், மூக்கு, வாய் இதெல்லாம் தானே தெரியும். காதையை பார்ப்பாங்க யாராச்சும். மூக்கை வந்து பார்க்கும்போது என்ன, அந்த மூக்கத்தில் இருக்கக்கூடிய ஜொலிப்பு ஆனது அவங்களோட கண் திருஷ்டியை நம்ம மேலே படாமல் அப்படியே சிதறடிச்சிடும். இதுதான் அதோட முக்கிய அம்சம். தயவு செஞ்சு பெண்கள் அனைவரும் வைர மூக்குத்தி போடுங்க. வைர மூக்குத்தி அனைவதுனா எந்த விதமான